Hey guys, welcome back. ஸோ நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக புது டயர்ஸ் வாங்கி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினப்போ அவங்க கொடுத்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,169 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ரிப்பெல்லாம் போயிடுச்சுங்க. ஒரு 19,000 கிலோமீட்டர் மட்டுமே அந்த க்ரிப் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே க்ரிப் இல்லை. கார்னரிங்காக இருக்கட்டும், நார்மலாக ரோட் க்ரிப்பே எனக்கு இல்லை. லாஸ்ட்டு ஒரு 2-3 ரைடில் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் ஓட்டின்னு வந்தேன். லைக் டோட்டலாகவே க்ரிப் இல்லை. ஹைவேஸில் சரி, ஹில் ஸ்டேஷனில் சரி, கார்னரிங்லாம் பண்ணவே முடியல. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து டயர்ஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு டயர் பர்ன் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே ஒரு வாட்டி கூட நான் பர்ன் அவுட் பண்ணதே இல்லை. பர்ன் அவுட் பண்ணால் டயர் வாங்கினப்போ தான், புது டயர் எப்போ வாங்குகிறோமோ அப்போ தான் பர்ன் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ நான் பர்ன் அவுட் பண்ண தான் போயிட்டுருக்கேன். பர்ன் அவுட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டுருக்கேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கெல்லாம் பர்ன் அவுட் பண்ணால் திட்டுவாங்க, லைக் சவுண்ட் வந்தால் திட்டுவாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப நேரமாக ஒரு ஸ்பாட் தேடிட்டுருக்கோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இருங்க, நான் பர்ன் அவுட் பண்ணும்போது காட்டுறேன். இங்கே பண்ணலாமா டூட்? டூட் எங்கே டூட்? ஸ்பாட்டே கிடைக்க மாட்டேங்குது. மழை வர வருதே டூட். டயரு இந்த ரோட்டு நல்லா இருக்கும்டா. போலீஸ் வேறு இங்கே இருக்கிறாங்கோ. இங்கே பண்ணால் அவ்வளோதான். அப்பிலேருந்து இங்கேயே சுற்றிங்கிறோம்டா டேய். அங்கேயே பண்ணிடலாமா டூட்? போலீஸ்க்குறாங்கல்ல. கிரவுண்டில் பண்ணலாம், ஆனால் டயரெல்லாம் அவ்வளோ தேயாது. டயர் வந்து தேஞ்சு அந்த ஸ்மோக் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்குமே. கைஸ், ஃபைனலாக பர்ன் அவுட் பண்ண ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து பெம்மல் ரோட்டில் தான் இருக்கேன், அதாவது பெம்மல் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். அந்த மெயின் ரோட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம பர்ன் அவுட் பண்ண போகிறோம். யாரும் வராமல் இருந்தால் சரிங்க. மழை வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மழை வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பர்ன் அவுட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா நம்ம அங்கே போய் டயர்ஸ்லாம் வேறு வாங்கணும். மழை வந்துச்சுன்னா போக முடியாது. கைஸ், டயர்லாம் பர்ன் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அந்த டயரோட ரப்பர் பாருங்க. இதெல்லாம் நம்ம சர்க்கிள் அடித்த மார்க்குங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்கும். உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு இவர் தான் மெல்வின். இவன் தான் ஹெல்ப் பண்ணா வீடியோலாம் பிடிக்கிறதுக்கு. ஆய் சொல்கிறா. இப்போது இங்கேருந்து நம்ம டயர் கடைக்கு தான் போகிறோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருது. 10 கிலோமீட்டர் மட்டும் அந்த டயர் தாங்குமானான்னு தெரில. இங்கே பாருங்கள், டயர்லாம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. அந்த ரப்பர்லாம் எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இன்னொரு வாட்டி பண்ணால் பக்கா பிளாஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம பண்ணுறது வேணாம்.
சரிங்க, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கைஸ், நம்ம ஃபைனலாக அந்த டயர் கடைக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், டார்க் பிளாக். ஸோ இங்கே தான் நம்ம டயர் வாங்க போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா சாந்தி நகரில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கடை பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பிளாக் கடை. ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இவங்க வந்து லைக் மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்ஸோட டயர்ஸும் வச்சுருக்காங்க. கைஸ், இவங்க பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் பைக்லேருந்து சூப்பர் பைக்ஸ்க்கும் இவங்க வந்து டயர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து சூப்பர் பைக்ஸ் டயர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்தால் லைக் எந்த பைக் எடுத்துனாலும் பரவாயில்ல, லைக் இவங்ககிட்ட எல்லா டயர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ஸோட டயர்ஸ். ஸோ நீங்கள் கார் வச்சுருந்தாலும் லைக் இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸோட டயர்ஸும் கிடைக்கும். கைஸ், இப்போ நம்ம ஸ்டோரில் வேலை செய்கிறவங்க கேட்கலாம், லைக் அவங்க என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, எந்தெந்த வண்டிகளாக பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ப்ரோ, so bro, we deal with all the super bike, supercar, as you know, from 200cc about to 2000cc and all, everything. So what all brands, bro? Like we have Pridi, Cinco, Metzeler, then Bridgestone, and like normal brand also like Apollo, Bridgestone, Apollo, Ralco and all. We sell all the Maxis also we sell. So online delivery is also available? Yeah, online also is available. You can book us and you can call us and get the tire booked and we will be shipping that same day. Okay. So guys, கேட்டிருப்பீங்க. So tires for your Thar and all, you can call us for your Thar, SUV and all. We will deal with those also. Okay. Thank you. So guys, கேட்டிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்களோட கடை பேர் வந்து சாரி இவங்க கடை பேர் வந்து டார்க் பிளாக். ஸோ இது எங்கே இருக்குன்னா சாந்தி நகர்னு ப்ரோ. ஸோ இது வந்து சாந்தி நகரில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு டயர் வேணும்னா லைக் இவங்க கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் எல்லா பிராண்ட்ஸும் வச்சுருக்காங்க, எல்லா பைக்ஸ்க்கும் இவங்க பண்ணித்தராங்க. ஸோ பெங்களூரில் இருந்தீங்களா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ யூ ஷிப் பண்ணி. ஆல் இண்டியா. ஓகே. ஸோ இவங்க வந்து ஆல் இண்டியா டெலிவரி கூட பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டயர்லாம் வாங்கியாச்சு. இங்கே இருக்க பாருங்கள். இப்போ வந்து லைக் அவங்களோட கடை பக்கத்தில் தான் இருக்கான், தெரிஞ்ச கடை. ஸோ அங்கே போயிட்டு ஃபிட்டிங் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு வந்துட்டுருக்குங்க, vlog-ம் பண்ண முடியல.
கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 6 நாள் கழித்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்ன ஆச்சுன்னா நான் டயர் வாங்கினது வந்துட்டு 23rd ஜூலை, அதாவது இந்த சண்டே போய் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 29th ஜூலை, சாட்டர்டே இன்றைக்கி. ஸோ கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா நான் டயர் வாங்கினேன் இல்லைங்களா, ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனாங்க, அவங்க தெரிஞ்ச கடைக்கு கூப்பிட்டு போனாங்க ஃபிட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவர் பார்த்தா புதுசுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை அவருக்கு ஹேண்டில் பண்ணவே தெரிலங்க. வீல் கழட்டுறாரு, கழட்ட தெரில, ஃபுல்லு டேமேஜ் பண்ணிட்டாரு. பிரேக் கேலிவர் ரிம்மெல்லாம் ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாரு. சரி ஒரு வழியாக எப்படியோ கழட்டி அதுக்கப்புறம் அந்த டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா மிஷினு, ஸோ அதில் எடுத்துன்னு போய் வச்சார். அதில் அவருக்கு வச்சு அவருக்கு ஃபிட் பண்ண தெரிலங்க, வச்சு அந்த மிஷினில் வச்சு அவருக்கு லாக் பண்ணவே தெரில. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, இந்த டயருக்கெல்லாம் நம்ம லைக் 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த டயர் கழட்டவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுறாரு. ஃபுல்லு ரிம்மெல்லாம் அங்கங்கே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிலனா விட்டுருங்க, தயவுசெய்து எங்கள் வண்டியில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, நான் எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கன்னா இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டயர் நான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வேணால் வீடியோ போடுறேன் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி மறாத நாளே நான் ஃபிட் பண்ணியிருக்கலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட டயரு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் கண்டினியூஸாக மழை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா லைக் காலேஜ் முடிச்சுட்டு லைக் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்துடும், அப்படி இருந்தோ போனால் அந்த கடை ஓப்பனாக இருக்காது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் அட்லீஸ்ட் டயர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். இந்த பர்ன் அவுட் பண்ண டயரில் பார்த்தீங்கன்னா 6 நாள் ஓட்டியிருக்கேங்க வண்டி. அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, என்ன பண்ணுறதுங்க. எங்கள் காலேஜ் வேறு வண்டி இல்லை, லைக் ஆல்டர்னேட்டிவாக எந்த வண்டியும் இல்லை. இந்த வண்டியில் தான் நான் போய் ஆகணும். 40லே போயிட்டு 40லே வந்தாங்க, மெதுவாக போயிட்டு வந்தேன். பயத்தில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேனே நான். லைக் என்ன ஆகிடுமோ, ரிம்முக்கு என்ன ஆகிடுமோ. ஏன்னா டயர் பார்த்தீங்கன்னா பர்ன் அவுட் ஆகிட்டு லைக் கொஞ்சம் தேஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ அது ரோட்டில் ஓட்டும் போது ரிம்முக்கு என்ன டேமேஜ் ஆகுமோன்னு ஒரு பயம் எனக்கு. ஸோ அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா 6 நாள் ஓட்டிட்டேன். இன்றைக்கி எப்படியாச்சும் மாற்றி ஆகணுங்க, அதனால தான் போயிட்டுருக்கேன். ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். அந்த கடையில் வந்துட்டு வீல் பேலன்சிங்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா லைக் வீல் பேலன்சிங் பண்ணோம் நான். ஸோ அந்த கடையில் இருந்துச்சுன்னா நல்லது, பார்க்கலாம் இருங்க. கைஸ் நீங்கள் டயர் வாங்குறப்போ என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நான் அன்றைக்கே பேசியிருந்தேன், அந்த ஸ்டோர்லேயே பேசியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆடியோ சரியாக பிக் ஆகல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுவாங்க என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க டயர்ஸ், அப்போலோவில் வந்துட்டு ஆல்ஃபா H1 சொல்லிட்டு அந்த மாடலு. ஸோ நீங்கள் டயர் வாங்குறப்போ என்னென்ன பார்த்து வாங்கணுன்னா நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேக் டயர் பற்றி பார்ப்போம். இப்படி இது ப்ளூப்பர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டயரோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள், 150/60னா இந்த 150 வந்து இந்த சைடோட விட்த்து, ஓகேங்களா. இந்த 60னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடோட இது வந்து எம்எம்னு சொல்கிறாங்க, இது வந்து 60 mm சொல்லுவாங்க. ஸோ ZRனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்னா வந்துட்டு ரேடியல் டயர்ஸ். ஸோ இந்த டயர் வந்து ரேடியல் டயர்ஸு. 17 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிம் சைஸு. ஸோ இது வந்து பேக் டயர் இல்லைங்களா, பேக் டயரோட ரிம் சைஸ் தான் இந்த 17. M/Cனா மோட்டார் சைக்கிள்ஸோட டயர்ஸ்னு அர்த்தம். 66னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒரு சார்ட் போடுறேன் பாருங்கள், அந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். 66னா லோட் கெப்பாசிட்டி. ஸோ 66னா லைக் இந்த டயர் வந்து 300 kg மட்டும் வெயிட் தாங்கும். Wனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரில் வந்துட்டு நம்ம 270 ஸ்பீடு மட்டும் போகலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 140 தான் போகும். இந்த டயர் வந்துட்டு நம்ம சூப்பர் பைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இதோட மீனிங்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2623னா 26th week of 2023. ஸோ ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா 52 வீக் இருக்குங்களா. ஸோ இந்த டயர் வந்து 26th வீக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. 2023ல் 26th வீக் வந்து இந்த டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் 5 வருஷத்துக்குள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ண டயர் வாங்க, ஏன்னா 5 வருஷத்தில் வந்துட்டு அந்த டயரோட லைஃப்லாம் போயிடும். ஃப்ரண்ட் டயருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சைடில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் டயர் வாங்குறப்போ மெயினாக இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. கைஸ் ஃபைனலாக அந்த டயர் சேஞ்ச் பண்ணுற கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், செரி ஏஜென்சிஸ். ஸோ இங்கே தான் நம்ம டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம்.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புது டயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபிட்டிங்லாம் பண்ணியாச்சு, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் லைக் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்திராநகரில் இந்த கடை இருக்குது, செரி ஏஜென்சிஸ். ஸோ இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிட்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. கைஸ் இப்போ நீங்கள் புது டயர்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த டயர்ஸில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, ஸ்பீடாலாம் ஓட்ட போகாதீங்க. ஏன்னா டயருக்கு வந்து ரன்னிங் பீரியட் இருக்குது. அதாவது ஒரு 100 இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் வந்து அது ரோடோட கொஞ்சம் செட் ஆகணும், கொஞ்சம் தேயணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டயரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸே நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் டயர் போட்ட உடனே வந்துட்டு ஸ்பீடெல்லாம் ஓட்ட போகாதீங்க. ஸோ இந்த டயர்ஸோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2000 இல்லை 3000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோ மாதிரி போடுறேன். நான் ஏன் அப்போலோ ஆல்ஃபா H1 சூஸ் பண்ணேன்னா, லைக் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம். ஸோ அவங்களும் இதான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்லேயே நான் நிறைய வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்களும் லைக் இதை பற்றி பாசிட்டிவாக தான் ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த டயர் சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து லைக் 11,000 கிட்ட வரும், 10,500 11,000 கிட்ட வரும். ஸோ இதுக்குன்னா கம்மியாகவும் டயர்ஸ்லாம் கிடைக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 200cc பைக்ஸ் என்ன வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. காசு போனாலும் பரவாயில்ல, லைக் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டயர்ஸாக வாங்கி போடுங்க. ஸோ கைஸ் இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புதுசாக டயர்ஸ் வாங்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் பார்ப்போங்க. அன்டில் தென் டாட்டா, பாய்.